வணக்கங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியன். இந்த அதிமுகவில் இருந்து தாவேக்காக்கு தாவிய நிறைய எம்எல்ஏக்களை எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கிவிட்டார். அதையும் தாண்டி மாவட்ட செயலாளர்கள், முக்கியமான மாவட்ட செயலாளர்கள்லாம் கட்சியை விட்டு நீக்கிவிட்டார். அதில் முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா பெஞ்சமின். அதாவதுங்க, சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 பேர் அதிமுகவில் முக்கியமானது. அதில் நம்பர் 1 இருக்கிறது பெஞ்சமின். அவர் நேற்று என்ன பண்ணார்னா, அம்மாவுடைய சமாதியிலே போய் அமர்ந்து விட்டார், பேட்டி கொடுத்தார். என்னை ஏன் கட்சியை விட்டு காரணம் இல்லாமல் நீக்கினார்கள் அப்படின்னு கேட்டிருக்கார். கண்ணீர் மல்க பேட்டி, அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த பெஞ்சமின் அவர்களை நீக்குவதற்கு என்ன காரணம் அப்படி என்று நான் ஆராயும் போது இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு தகவல் என் காதுக்கு கசிந்தது. அதை தான் நான் இப்போ உங்ககிட்ட பகிர போகிறேன். என்னடா இவனுக்கு பெஞ்சமினை பற்றி என்னடா தெரியும் நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் சென்னையிலே மதுரவாயல் பகுதியிலே 24 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தம்பி வேங்கை வீரா பெஞ்சமின் கூட நெருக்கமாக இருப்பார். அப்போ என்னுடைய தம்பி வேங்கை வீரா என்னை அவரது இல்லத்திற்கு 2 முறை அழைத்து சென்றிருக்கிறார். அவர் பஞ்சாயத்துகள்லாம் கொஞ்சம் பேசுவார், ஆனால் நியாயமாக இருக்கும், அநியாயத்துக்கு போக மாட்டார். அவர் ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் தான், ஆனாலும் அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். அநியாயத்துக்கு அதிகமாக போக மாட்டார். ஏன்னா நான் அவரை இத்தனை ஆண்டுகளாக கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன். அம்மாவிற்கு உண்மையான விசுவாசி. நேற்று கொடுத்த பேட்டியிலே நீங்கள் கேட்டிருக்கலாம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரெட்டை இலை எந்த பக்கம் இருக்கோ அங்கே தான் நான் இருப்பேன். அதாவது ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. எடப்பாடி பழனிசாமிக்காக நான் இல்லை, ரெட்டை இலை எந்த பக்கம் இருக்கோ அங்கே இருப்பேன். அந்த ஒரே ஒரு விஷயத்தில் அவரை பாராட்டலாம். அதே மாதிரிங்க, அவரை துணை மேயராக அம்மா அவர்கள் நியமனம் செய்தார்கள். அதே மாதிரி அம்மா இருக்கும்போது எப்போ தெரியுமா, அது 2016 அவர் போட்டி போட்டு ஜெயிச்சார். அவருக்கு கல்வித்துறை அமைச்சர் கொடுத்தாங்க. கல்வித்துறை அமைச்சருங்கிறது சாதாரண வேலை. ஸோ அப்படிலாம் இருந்தவர். இன்னும் நம்ம பார்க்க போனால் அங்கே தான் அதிமுகவுடைய கூட்டங்கள் எல்லாமே, பொதுக்குழுக்கு கூட்டம் டெய்லி நான் அதை பார்ப்பேன். போகும்போது வரும்போதெல்லாம் பார்ப்பேன். பயங்கரமாக எந்த கட்சிக்கும் இல்லாமல் அவர் ஸ்பீடாக இருப்பார், ரொம்ப ஆர்வமாக இருப்பார். ராவும் பகலும் தூங்காமல் அதிமுகவுக்காக வேலை செய்வார். ஸோ அப்படிப்பட்ட அவரை நீக்குவதற்கு என்ன காரணம்? இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் கடைசியாக தேர்தலில் போட்டியிடும்போது கூட ஜெயிப்பாருன்னு தான் சொல்லி அங்கே எல்லாருமே பேசினாங்க. திமுகவில் காரப்பாக்கம் கணபதி தான் போட்டிக்கிட்டார். அவர் ஆக்சுவலாக அங்கே உள்ள எம்எல்ஏ. கடந்த முறை அவர் தான் ஜெயிச்சார். ஸோ இந்த முறை அவருக்கு ஆப்போசிட்டாக இவரை போட்டுரு. ஆனால் அலை இருக்கு இல்லையா, அலை தாவேக்காவுடைய அலையால் போயிடுச்சு. இது என்னன்னா, அவர் மட்டும் தோக்கலை, 7 இடங்களில் படுதோல்வி அதிமுக. இன்னும் சொல்ல போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் தோந்து போச்சு. 7 இடம் அதிமுக சென்னையில் படுதோல்வி. அதையும் தாண்டி போட்டியிட்ட எல்லா இடங்கள்லையும் தோல்வி. ஜெயிக்கவே முடியலை, ஒரு இடம் கூட வரல. ஸோ அப்போ எல்லாருக்கும் உள்ளது தான் அவருக்கு. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, கேட்பார் பேச்ச எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கார். கடைசியாக போய் அவர் போய் தோற்றதுக்கு அப்புறமும் போய் எடப்பாடி பழனிசாமியை போய் பார்த்துருக்காரு. சரிங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை, கவலைப்பட வேண்டாம்னு தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கார். அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, சிவி சண்முகத்துடைய ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து
தாவேக்காக்கு போகிறதாக பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அப்படி பேசும்போது மாவட்ட செயலாளர் வந்து இங்கே அவர் தான். அப்போ அவரை வந்து கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. அதிமுகவில் இருந்து முக்கியமான நபர் கான்டாக்ட் பண்ணும்போது அவருடைய ஃபோன் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சுவிட்ச் ஆஃபில் இருந்துருக்கு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஃபேமிலியோட கோயில் குளங்களுக்கு போகும்போன்னு சொல்லி எங்கேயா போயிட்டார். முக்கியமான ஆட்கள்லாம் எங்கேயாவது படி ஃபேமிலியோடு போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆஃப் பண்ணி வச்சாரோ இல்லை வேறு எதுவும் இல்லை, ஃபோனை ஆஃபில் இருக்கு. இதை பார்த்துட்டு என்ன நினச்சிட்டாங்கன்னா அவரும் சிவி சண்முகத்து கூட பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த கூட்டத்தையே உருவாக்கி இன்னைக்கு ஒரே அணியை கொண்டு போகிறது யாரு? லீமா ரோஸ். ஆக்சுவலாக லீமா ரோஸ் அவர்களுக்கும் பெஞ்சமின் அவர்களுக்கும் ஏதோ பிஸ்னஸ் ஒன்று டீலிங்காக இருக்குது. அது ஏதாவது ஒன்றுலாம் இருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு இதில் இடங்கள் கூட வாங்கலாம் விற்கலாம், அதில் வந்து ஏதாவது ஒன்று ஆயிருக்கு. இதை வந்து எல்லா கட்சியிலையுமே ஏழ்றன்னு ஒருத்தர் இருப்பான். இங்கே இந்த அதிமுகவில் இவ்வளோ தூரத்துக்கும் இந்த அதிமுக சீரழிஞ்சு போகிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? முனுசாமின்னு ஒருத்தர் இருக்கார், கேபி முனுசாமி. அவர் வந்து என்ன சொல்லிட்டாராம், எடப்பாடி பழனிசாமி கிட்ட காதில் போட்டுட்டாரு. பெஞ்சமின் வந்து சிவி சண்முகம் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. ஃபோன் போட்டேன், ஃபோனே போகல, அவருக்கு ஏதோ ஆகிக்கிட்டு சொல்லிட்டார். இதை கேட்டுட்டு தான் எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சிக்காருன்னா அவர் மீது சந்தேகப்பட்டுட்டார். அதாவது அவர் வந்து உண்மையான ஒரு அதிமுகவுடைய தொண்டன். எடப்பாடி பழனிசாமியை விட 100 மடங்கு உண்மையானவர் பெஞ்சமின். சென்னையில் இன்னைக்கு நம்பர் 1 சாதி மதங்களை எல்லாம் தாண்டியவர். அவருக்கு இந்த சாதி என்பதே ஆகவே ஆகாது. எல்லா சாதி மக்களுக்கும் நல்ல மாதிரி செய்வார். தேவர் சமுதாயத்துக்கு நாங்கள் ஒரு முறை மீட்டிங் போட்டிருந்தோம் மதுரவாயில். அதுக்கும் அவர் வந்து உதவிகளை செய்தார். அந்த மீட்டிங்லையும் அவர் வந்து கலந்து கொண்டார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் தான் இந்த பெஞ்சமின். ஸோ அப்படிப்பட்ட இந்த பெஞ்சமின் எடப்பாடி பழனிசாமியை விட 100 மடங்கு அதிமுகவின் மீது கொள்கை கோட்பாடு உள்ளவர். எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இன்னைக்கு இந்த கொள்கை என்ன கோட்பாடு என்ன என்பதே இல்லாமல் போச்சு. ஆனால் அப்படிப்பட்ட பெஞ்சமினை ஒரே ஷாட்டில் கட்சியை விட்டு விலக்குகிறேன்ட்டார். ஆனால் அவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கும், இந்த கட்சிக்காக அவர் எவ்வளவு பாடுபட்டிருப்பார். நீங்கள் அடிக்கடி பொதுக்குழு கூட்டம் இல்லையா, ஃபேனரு இந்த கட் அவுட்டு டிஜிட்டல் போர்டெலாம் பார்க்கணும். 2 பக்கமும் பயங்கரமாக இருக்கும், போக முடியாது, அவ்வளோ தூரத்துக்கு பயங்கரமாக இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் யார்? பெஞ்சமின். அப்படிப்பட்ட பெஞ்சமின் அம்மாவுடைய உண்மையான விசுவாசம்ங்கிறது அந்த பெஞ்சமின் தான். அவரை கட்சியை விட்டு நீக்கிவிட்டார். இந்த வீணா போன கேபி முனுசாமியால் தான் என்பது என்னுடைய காதுக்கு வந்த தகவல். நான் எதையும் கண்ணால் பார்க்கல, எல்லாமே ஒருத்தர் பண்ணுறது தானே. என்னுடைய காதுக்கு வந்ததை நான் அப்படியே சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், பெஞ்சமின் வந்து நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியன்.